இப்போல்லாம் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, நைட்டில் தான் அந்த மோஸ்ட்லி தூக்கம் வராமல் அப்படியே இருக்கிறப்ப ஒரு ஞாபகங்கள் என்ன, நமக்கு வயசாகுது, நமக்கு அப்புறம் நம்ம பசங்க எப்படி இருக்கும், நம்ம இறந்துட்டோன்னா பசங்க நம்மளை ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, நம்மள நினச்சிப்பாங்களோ, இல்லை அவங்க பசங்களெல்லாம் நல்லா வளர்த்துருவானா, பத்திரமா வளர்ப்பானா. பாப்பா வந்து 11th தான் படிக்குது. இருந்தாலும் அவள் மேரேஜ் வரைக்கும் மேரேஜ்லாம் பண்ணி கொடுப்பானா. பிள்ளைக்கு வயசாகிறப்ப இப்போ நமக்கு பண்ணுற மாதிரிலாம் உடம்பு எதுவும் சரியில்லைன்னா அவளை யார் பார்த்துப்பா, அவங்க வீட்டுக்கார் நல்லா பார்த்துப்பாரா, அவங்க குடும்பம்லாம் எப்படி அமையும், நல்லா அவளை அன்பாக பார்த்துப்பாங்களா. இப்போ என் பையனை நினைப்பேன், என் பையன் நல்லா அவன் பிள்ளைங்களாம் பத்திரமா வளர்த்து நல்லா படிக்க வச்சு பிற பசங்களாம் எப்படி இருப்பாங்க, பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்களா, இருப்போமா இருக்க மாட்டோமான்லாம் தெரியல. இருந்தாலும் சில நேரங்கள் அந்த நினைவுகள்லாம் வரும். பையனுக்கு வயசாகி அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு யார் பக்கத்துலேருந்து பார்த்துப்பா, அவன் ஒய்ஃப் பார்த்துக்கும். நல்லா இருந்தாலும் நம்ம இருக்க மாட்டோமே பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கெல்லாம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நிறைய தோணும். அப்போ நினச்சிப்பேன், நம்மளை அப்பா அப்படிலாம் தான் வச்சுருந்தாங்க, இப்போ நம்ம அப்பாலாம் இல்லை. நம்ம அம்மா வந்துட்டு அவங்களுக்கு இப்போ உடம்பு முடியாதப்ப எங்கள் அம்மாவை போய் பார்க்குறப்ப அவங்க அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த உணர்வுகள் இந்த மனுஷங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு உணர்வுங்க இந்த பாசம் அப்படிங்கிறது. மற்ற விலங்குகள்லாம் அப்படியே இருக்கும், ஜனிக்குது, வளருது, அப்படியே போயிடுது. நம்ம மனுஷனுக்கு மட்டும் இந்த மனசுன்னு ஒன்று கொடுத்து படுத்துகிறான் கடவுள். நல்லா இருக்கிறப்பவே இதெல்லாம் யோசிக்கிறோம். நம்ம இன்னும் முடியாமலாம் போயிட்டா இப்படிலாம் யோசிப்போம். எவ்வளோ பாசம் உறவுகள்னு அடிக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அந்த டைம்லாம் எனக்கு அழுகையே வந்துடும். ஆஹா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்கிடும். பசங்கள்லாம் பத்திரமா இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு அதுங்களை கூப்பிட்டு சாமி கும்பிடணும். அம்மா இருக்கிறப்ப வந்து அடுத்தெல்லாம் சொல்லுவேன், அம்மா இருக்கிற வரைக்கும் ஓகே, அம்மா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியலையா, ஒரு சீட்டு எழுதி போட்டு சாமிக்கிட்ட கேட்டு அதை செய்யுங்க, நல்லா யோசிச்சு செய்யுங்க, யார்கிட்டையும் எதுவும் ஆனால் ஒன்று பொய் பேசாதீங்க, உண்மையை மட்டும் பேசுங்க, யாரையும் ஏமாற்ற நினைக்காதீங்க. அப்போ கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் எப்போதுமே. ஸோ நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட அசட்டு, நம்மளோட விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு மித்தவங்க மேலே நம்ம பொறாமப்படுறதோ ஆசைப்படுறதோ இல்லாமல் இருந்தோம்னா இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி அட்வைஸ் பண்ணுறது. என்ன மனித உணர்வு இல்லை, என்ன அந்த மனுஷ வாழ்க்கை. நம்ம முப்பாட்டன் அப்புறம் அப்பா தாத்தான்னு இப்படி இந்த தலைமுறைகள் இறந்து போய் ஒரு 2 தலைமுறைக்கு கூட நம்ம இருக்க மாட்டோம்ல, இறந்துடுறோம்ல. இதுக்காக எவ்வளோ ஓடுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் போகிற அந்த வாழ்க்கை இல்லையாங்க. நன்றி.